தாமர இலை மேலே என்னங்க டாக்டர் பாட்டெலாம் பாடுறீங்க அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்ல காதில் கேட்குதுங்க. அதாவது இன்னைக்குள்ள வீடியோ அது ரிலேட்டடான வீடியோ, ஸ்பெஷலான வீடியோ. என்ன வீடியோனா, குரல் வளம் இனிமையாகவும் அழகாகவும் மாற என்னென்ன ஹேபிட் வச்சுக்கணும், என்னென்ன உணவுகளை ஃபாலோ பண்ணணும், அதை பற்றாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன், கேளுங்க. இப்போ குரல் வளம்ங்கிறது முக்கியமான ஒன்று இல்லையா? முன்னாடிலாம் சிங்கர்ஸ்னு ஸ்பெஷலாக இருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சிங்கர் இருக்காங்க. ஸ்மியூல் அப்படின்னு ஒரு ஆப் வந்ததுலேருந்து எல்லாருமே சிங்கராக மாறிட்டோம். ஏன் நான் உட்பட அப்படி தாங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்ம பாடுறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். சொல்ல முடியாதுங்க, சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து சினிமாவில் பாட வாய்ப்பு கூட கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அன்னைக்கெல்லாம் ஒரு சினிமாவுக்கு வரக்கூடியவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த ஆப் மூலமாக இது பயன்படுத்தி, இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக பயன்படுத்தி ஈஸியாக வந்துடுறாங்க. இதுக்கு திறமை மட்டுமே போதுமானது, முன்னாடி மாதிரி வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த ரீதியில் பார்த்தோம்னா குரல் வளம் அழகாக இருக்கணும். இப்போ இந்த குரல் வளம் பாட்டு பாடுறதுக்கு மட்டும் தான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, பேசுவதற்கும் தேவை தான். எல்லாத்துக்குமே குரல் வளம் தேவை. இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டும் கூட, அழகு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. ஓகேவா? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குரல் வளம் அதாவது மோசமாக போகிறதுக்கு என்னென்ன ஹேபிட்டும் ஃபுட்டும் காரணமாகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இப்போ ஹேபிட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அந்த மாதிரி ஹேபிட்டு. அது மட்டுமானு கேட்டீங்க இல்லைங்க. நம்ம சிட்டியில் வாழக்கூடியவங்க அந்த லாரி, கார், அப்புறம் இது பஸ்ஸஸ், அதிலிருந்து போகக்கூடிய புகையை சுவாசிப்பதால் குரல் வளம் பாதிக்கப்படும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஃபுட்டு, முக்கியமாக இது வந்து வண்டி கடைகள்லாம் விற்கக்கூடிய இந்த ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் குரல் வளம் என்ன செய்யும்? குறையும். அப்புறம் ஸ்டொமக் பிரச்சனை, அடிக்கடி ஸ்டொமக் பிரச்சனை வந்தாலும் ஒருவித ஆசிட் மேலே வந்து இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய உட்புற சுவர் அதை அரித்துவிடும். அதை அரிக்கும் போது என்ன ஆகுனா குரல் வளம் பாதிக்கப்படும். இன்ஃபெக்ஷனும் அடிக்கடி அதனால் ஆகும். காமன் வைரல் இன்ஃபெக்ஷன் அது வந்தாலும் குரல் வளங்கள் பாதிக்கப்படும். இத்தனை காரணங்கள் இருக்குது. அப்போ நம்ம இதிலிருந்து தப்பித்து எப்படி குரல் வளத்தை மேம்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. என்ன சந்தோஷமாக இருக்கா? பண்ணுங்க. ஃப்ரைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு வீட்டு ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா குரல் வளம் கெடாது. மாறாக குரலுக்கு தேவையான, அதாவது தொண்டை பகுதிக்கு தேவையான சத்துக்களை அது அள்ளி கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கூலிங் ஐட்டம்ஸ் என்ன பொறுத்தளவில் என்னென்னா, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சீராக வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. பாடியோட தட்ப வெப்பநிலையை பயன்படுத்தி நம்ம ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக கிளைமேட்டுக்கு ஏற்ற ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. இப்போ சூடான கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஒரு மத்தியான நேரங்களில் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு, ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. அதுதான் குரலை பாதிக்கும். ஓகேவா? தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் அந்த கூலிங் காரணமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டு சாப்பிடலான்னு பார்ப்போம். இதில் முக்கியமாக க்ரீன் டீ ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூடுதலாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூடுதலாக இருக்கனால அது நச்சுத்தன்மையை வெளியேற்றி விடும். பொதுவாக பாடியிலேருந்து நச்சுத்தன்மை போகும்போது பாடி சுறுசுறுப்பாகி செல்கள்லாம் ஆக்டிவ் ஆகி என்ன ஆகும்? சீரான பிளட் சர்க்குலேஷனை கூட்டி தொண்டையை வலுப்படுத்தும், குரல் சீராகும். இந்த விதத்திலையும் நம்ம குரல் வளத்தை மேம்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் உட்பட ஹேபிட்டை விட்டாலே போதும், குரல் 50% இனிமையாக ஆயிரும். ஓகேவா? அது நல்ல இனிமையானாலே பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த கூலிங் ஐட்டம்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல உணவுகள், வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட்டா குரல் வளம் மேம்படும். அப்புறம் க்ரீன் டீ உட்பட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த டீ குடிக்கலாம். அப்புறம் ஹாட்டான காஃபி, டீ எது வேணாலும் குடிச்சிக்கலாம். அது வந்து தொண்டைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டொமக்குக்கு நல்ல உணவுகளையும் நம்ம சாப்பிட்டாகணும். ஏன்னா ஸ்டொமக் பிரச்சனை இருந்தாலும் தொண்டை பாதிக்கப்படும். இப்போ தொண்டையில் சளி சின்னதாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த சூடான விஷயங்கள், முக்கியமாக சுக்கு காஃபி ரொம்ப நல்லதுங்க. சுக்கு காஃபி சாப்பிடும்போது என்ன ஆகுனா, ஒரே நேரத்தில், அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய், சுக்கு காஃபி சாப்பிடும்போது தொண்டையும் சரியாகும், சளி கட்டாது, ப்ளஸ் வயிற்றுக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறு சரி இருந்தாலும் தொண்டைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரே கல்ல 2 மாங்காய், சுக்கு காபி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குரலுக்கு இனிமே கிடைக்கும். தொண்டையில் எந்தவித இன்ஃபெக்ஷன் உட்பட எந்த வியாதியும் வராது. அப்படி வந்துட்டாலே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாலே சிங்கர் ஆயிடலாம். ஒரு எஸ்பிபி, ஒரு ஜானகி மாதிரி ஆயிடலாம். என்னங்க டாக்டர் இன்னும் ஓல்டே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறது புரியுதுங்க. ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டுங்க. அந்த வாய்ஸ் அப்படி. ஓகேவா? இன்றைக்கி நிறைய சிங்கர்ஸ் வந்தாலும் அந்த வாய்ஸ் தான் நல்ல வாய்ஸ். இன்னும் கேட்டுட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றபடி இன்றைக்கி ஒரு சின்மயி மாதிரி ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேபிட்டுகளை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ட்ரையும் பண்ணணும். குரல் சரியான போதுமா?
ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல விதமாக வந்து பாடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் அழகோடி சேர்த்து தொண்டை ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் நண்பர் உணவர்களுக்கு ஷேர் பண்ணால் அவர்களும் அழகாக பாடி உங்களுக்கே காம்படிஷன் வந்து டஃப் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி எல்லோரும் அழகாகவும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.